அதிகாரம் 26. வேனிற்காலத்தில் பனி இருக்குமா? அறுவடை காலத்திற்கு மழை பொருந்துமா? அவ்வாறே மதிகேடருக்கு புகழ் ஒவ்வாது. சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். குதிரைக்குச் சவுக்கடி, கழுதைக்கு கடிவாளம், முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு. மடையர்களின் கேள்விக்கு அவர்களுடைய அறிவின்மைக்கு ஏற்ப பதிலுரைக்காதே. அவ்வாறு உரைத்தால் நீயும் அவர்களைப் போல் ஒரு மடையனே. மடையர்களின் கேள்விக்கு அவர்களது மடமையை உணர்த்தும் வகையில் பதிலுரை. இல்லாவிடில் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்வார்கள். மூடரை தூதாக அனுப்புதல் ஒருவர் தம் காலையே வெட்டி கேடு உண்டாக்கிக் கொள்வதற்குச் சமம். ஊனக்கால்கள் தடுமாறி நடக்கும். அவ்வாறே மூடர் வாயில் முதுமொழியும் வரும். மூடருக்கு உயர் மதிப்பு கொடுப்பவர் கவனில் கல்லை இறுகக் கட்டி வைத்தவருக்கு சமம். மூடர் வாயிலுள்ள முதுமொழி குடிகாரன் கையிலுள்ள முள்செடிக்கு சமம். மூடரையோ குடிகாரரையோ வேலைக்கு அமர்த்துபவர் வழிப்போக்கர் எவராயிருப்பினும் அவர் மீது அன்பு எய்கிறவரை ஒத்திருக்கிறார். தான் கக்கினதை தின்ன நாய் திரும்பி வரும். அதுபோல மூடர் தாம் செய்த மடச்செயலையே மீண்டும் செய்வர். தமக்குத்தாமே ஞானியாய் தோன்றும் யாரையேனும் நீ பார்த்திருக்கிறாயா? அத்தகையோரை விட மூடர் திருந்துவதற்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. வழியில் சிங்கம் இருக்கிறது, வீதிகளில் சிங்கம் அலைகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் சோம்பேறி. கீழ்ப்பட்டையில் கதவு ஆடிக்கொண்டிருப்பது போல் சோம்பேறி தன் படுக்கையில் புரண்டு கொண்டிருப்பான். சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவான், ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போகச் சோம்பலடைவான். தெளிவுடன் விடையளிக்கும் 7 அறிவாளிகளை விட தான் மிகுந்த ஞானமுள்ளவன் என்று தனக்குத்தானே எண்ணிக்கொள்கிறான் சோம்பேறி. பிறருடைய சச்சரவுகளில் தலையிடுவோர் தெருவில் செல்லும் நாயின் காதை பிடித்து இழுப்போருக்கு ஒப்பாவர். கொல்லும் தீக்கொல்லியையும் அம்பையும் எரியும் பைத்தியக்காரனுக்கு ஒப்பானவர் யாரெனில் பிறரை வஞ்சித்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்பவரே. விறகு இல்லாவிடில் நெருப்பு அணையும். புறங்கூறுபவர் இல்லாவிடில் சண்டை அடங்கும். கரியால் தழல் உண்டாகும், விறகால் நெருப்பு எரியும். சண்டை பிடிக்கிறவரால் கலகம் மூளும். புரணி பேசுவோரின் சொற்கள் பலருக்கு அறுசுவை உணவு போலாம். அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள். தீய நெஞ்சத்தை மறைக்க நயமாக பேசுவது மண் பாண்டத்திற்கு மெருகூட்டி அதை பளபளக்கச் செய்வது போலாகும். பகையுணர்ச்சி உள்ள ஒருவர் நாவினால் கபடமாய் நயம்பட பேசுவார். உள்ளத்திலோ சூது மறைந்திருக்கும். அவர் நயமாக பேசினாலும் அவரை நம்பாதே. அவருடைய உள்ளத்தில் அருவருக்கத்தக்கவை 7 இருக்கும். அவர் தம் பகையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவரது தீய குணம் மக்களிடையே அம்பலமாகிவிடும். தாம் வெட்டின குழியில் தாமே விழுவர். தாம் புரட்டின கல் தம் மேலேயே விழும். பொய் பேசும் நா உண்மை பேசுவோரை வெறுக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டாக்கும்.